ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் இலக்கண வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அலகு 1ல் 4வது தலைப்பாக இருக்கக்கூடிய குறில் நெடில் வேறுபாடு. இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஏன்னா கண்டிப்பாக 2 மதிப்பெண்களுக்கு மேலே தான் இந்த தலைப்புலேருந்து உங்களுக்கு வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான தலைப்பு கூட. ஓகேங்களா? இந்த தலைப்பில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதில் நம்ம பேசிக்ஸாக குறில்னா என்ன, நெடில்னா என்ன, எப்படி பொருள் வேறுபடுது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் இது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிடுங்க. நிறைய எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து நோட் பண்ணி படிச்சிருங்க. 3வது ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நிச்சயமாக ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் இது 3லேருந்து தான் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த 3 ஸ்டெப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் முழு மதிப்பெண் பெற இது போதுமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வகுப்பை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக குறில்னா என்ன, நெடில்னா என்ன அதை சொல்லிவிட்டு அப்புறம் பொருள் வேறுபடக்கூடிய ஒரு சில சொற்களை சொல்லிவிட்டு நேரடியாக இதுவரை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் எடுத்திருக்கோம். ஒரு 80க்கு மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 80 வினாக்கள் நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுதான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துட்டு அதன் பிறகு இதை படிங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் பேட்சில் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெலிகிராம் பேட்சோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குறில் நெடில் வேறுபாடு பார்க்குறதுக்கு முன்னாடி குறில் எழுத்துக்கள்னா என்ன, நெடில் எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ குறில் நெடில் பார்க்குறதுக்கு முன்னாடி மாத்திரைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மாத்திரை அப்படிங்கிறது நம்ம சிறிய வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகே. இப்போ ஒரு மாத்திரை அப்படின்னா என்ன சார் அளவு அப்படின்னா ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரமோ அல்லது கை நடிக்கக்கூடிய ஒரு கை இப்படி நடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய காலம் தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு முறை கண் சிமிட்டக்கூடிய நேரம் அல்லது ஒரு முறை கையை இப்படி சுண்டுவோம் பார்த்தீங்களா, நொடிக்கும் போது ஆகக்கூடிய கால அளவு தான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பொதுவாக தமிழில் பொறுத்தவரை ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரைலாம் இருக்குது. நமக்கு குறில் நெடில பொறுத்தவரை 2 மாத்திரை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது, நெடில் எழுத்துக்கள் பொறுத்தவரை 2 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. இது பேசிக்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ குறில்னா என்ன சார் அப்படின்னா, குறில் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பாருங்க, ஒரு மாத்திரை அளவிற்கு குறி ஒலிக்கும் உயிர் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் எனப்படும். ஓகேங்களா? அதாவது ஒரு மாத்திரை அளவிற்கு குறுகி ஒலிக்கணும், அது உயிர் எழுத்துக்களாகவும் இருக்கலாம், உயிர்மை எழுத்துக்களாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் சார் அப்படின்னா இப்போ உயிர் குறில் எழுத்துக்கள் ஒரு 5 எழுத்து இருக்குது. எது? ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா, இது எல்லாமே உங்களுக்கு உயிர் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே வந்து உயிர்மை எழுத்துக்களே உங்களுக்கு குறில் எழுத்துக்கள் இருக்குது. எதெல்லாம் பாருங்க, இப்போ கா, கி, கு, கே, கே, கோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு குறில் எழுத்துக்கள். ஏன் சார் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதான் சார் குறில் எழுத்துக்கள். இது பேசிக்ஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் 5வது படிக்கக்கூடிய பையனுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 மாத்திரை அளவிற்கு நீண்டு ஒலிக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் எனப்படும். அவ்வளோதான் சார். இப்போ இதுக்கு உதாரணம் பாருங்க, ஆனா, ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏஎண்ணா, ஓவண்ணா. அதே மாதிரி ஐ இருக்குல்ல, ஐயும் உங்களுக்கு நெடில் எழுத்து தான், அவ்வும் நெடில் எழுத்து தான். இதெல்லாம் உங்களுக்கு உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கானா, கா, கீ, கூ, கே, இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உயிர்மை நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே 2 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உயிர்குள் எழுத்து, இதுதான் வந்து உயிர் நெடி, இதுதான் வந்து குறில் எழுத்து, இதுதான் நெடில் எழுத்து. ஸோ பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படியெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்னா 2 வார்த்தை கொடுத்துட்டு அதோடைய பொருள் வேறுபாடை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி சார் பொருள் வேறுபாடு அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த 2மே வந்து உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி தான். நல்லா பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ தூ அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, இதோட பொருள் வந்து உன். இதுவே தூவா மாறும்போது அதோட பொருள் தூய்மையாக மாறுது. பாருங்களேன்,
குறில் எழுத்தாக இருக்கும்போது ஒரு பொருளில் தருது உன். அதே தூவா மாறும்போது தூய்மை அப்படின்னு மாறுது. இதே நோ அப்படின்னா நோயின்னு சொல்லுவோம். அதே நோ அப்படிங்கிறது நெடியில் போகும்போது வறுமை. அப்போ குறியில் இருக்கும்போது ஒரு பொருள் தருது, நெடியில் இருக்கும்போது ஒரு பொருள் தருது. இது மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்குமே குறியில் வரும்போது என்ன பொருள், நெடியில் வரும்போது என்ன பொருள், இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மலை குறியில் வரும்போது உயரமான இடம். இதே மா வந்து நெடில மாலையாக மாறும்போது பூக்களால் தொடுக்கப்படுவது. இப்போ தொடு அப்படின்னு வரும்போது தொடுதல், டச் பண்ணுறதுன்னு அர்த்தம். தோடு காதணியாக மாறுது. விடு அப்படின்னா விட்டு விடுதல். அதே வீடு நெடியில் போகும்போது இல்லமாக மாறுது. அரு அப்படின்னா குறியில் இருக்கும்போது வெட்டுதல். இதே ஆறு அப்படின்னு போகும்போது நதின்னு மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சொல் வந்து குறியில் இருக்கும்போது ஒரு பொருளையும் நெடியில் இருக்கும்போது ஒரு பொருளையும் தரும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரை நீங்கள் இப்படி தான் நோக்கணும். அப்போ இதுக்கு நான் முழு மதிப்பெண் எடுக்கணும்னா எனக்கு நிறைய என்ன செய்யணும் அப்படின்னா வார்த்தைகள் அதோடைய பொருள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம பேசிக்ஸாக பள்ளி புத்தகங்களில் கேட்டது, முந்தைய ஆண்டு வினாக்களில் கேட்டது, வேறு சில இடங்கள்லேருந்து ரெஃபர் பண்ணது, இதெல்லாம் நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி வினாக்களை நம்ம வந்து கெஸ் பண்ணாமல் அடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து முந்தைய ஆண்டு வினாக்களில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, பாருங்க. இப்போ இந்த குறில் நெடில் வேறுபாடு பொறுத்தவரையும் உங்களுக்கு முந்தைய ஆண்டினால ஒரு 80+ வினாக்களை வந்து கேட்டிருக்காங்க. இது 80மே நம்ம பார்த்துட்டாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? பாருங்க, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அதிக. பெரு அப்படின்னா என்ன, பேரு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பெரு அப்படின்னா என்ன, பேரு அப்படின்னா என்ன. பெரு அப்படின்னா பெரிய, இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதனால வழக்கமாக யூஸ் பண்ண வார்த்தை தான். பேரு, பேரு பெற்றான் அப்படின்னா பார்க்குறோம்ல, பேர் பெற்றான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பெரு அப்படின்னா பெரிய, பேரு அப்படின்னா பெயர். ஓகேங்களா? அடுத்து குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அதிக. தொடு அப்படின்னா என்ன, தோடு அப்படின்னா என்ன. தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல், டச் பண்ணுறன்னு அர்த்தம். தோடு அப்படின்னா அணிகலன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் சார் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். பாருங்களேன், அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். சுடு சூடு. சுடு அப்படின்னா சுடுதல். ஓகேங்களா? இதே சூடு அப்படின்னா தீக்காயம். சுடுனா சுடுறது, ஃபயர் பண்ணுறது. சூடு அப்படின்னா தீக்காயம். ஓகேங்களா? இதோட பொருள் வந்து புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொலி, போலி. பொலி, நீ ஒரே பொலிக்கிற, ஒரே பொலிப்பாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரே அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே போலின்னு வச்சுக்கிங்களேன், சாயல். ஓகேங்களா? இதே மாதிரி போலி நகை. ஓகேங்களா? தங்க நகை போலியாக விற்கப்பட்டதுன்னா அந்த தங்க நகை மாதிரியே போலியான நகைன்னு சாயலில் இருந்தது. இப்போ சாயல். இப்போ பொலி அப்படின்னா அழகு, போலி அப்படின்னா சாயல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கொடு, கோடு. கொடு அப்படின்னா கொடுத்தல், நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது. கோடு அப்படின்னா நேராக வரைதல். கோடுக்கு மலை அப்படிங்கிற பொருளும் கூட இருக்குது. இது நமக்கு வந்து 10th உங்களுக்கு சொல் பொருளில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கொடுத்தல். கோடு அப்படின்னா நேராக வரைதல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். நான் டேஸ் படிப்பேன், நான் டேஸ் பிடிப்பேன். நான் பாடம் படிப்பேன், நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். விதினா என்ன, வீதினா என்ன. விதி அப்படின்னா சட்டம். கரெக்டாக? கரெக்டு. அதே வீதி அப்படின்னா தெரு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. விதினா சட்டம், வீதினா தெரு. அடுத்து பாருங்கள். கல், அதாவது இப்போ கற்றல் இருக்கு இல்லையா, கற்றல் இதோட வேர் சொல் பார்த்துட்டிங்கன்னா கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கற்றல் அப்படிங்கிற வேர் சொல் வந்து கல். அப்போ கல் அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம். கால் அப்படின்னா உடல் உறுப்பு. இப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மடு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. பொருந்தா இணையை தேர்வு செய்க, பொருந்தா இணையை கண்டறிக. ஏன்னா இதில் மடு அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு சொல்லுவோம். மடு அப்படின்னா அதோட பொருள் வந்து நீர்நிலை. மாடு அப்படின்னா அதோட பொருள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, மாடு அப்படின்னா நமக்கு செல்வம் அப்படிங்கிறது பொருள்லாம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இப்போ தடு, தாடு அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து கிடையாது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா விடு அப்படின்னா விட்டு விடுதல், வீடு அப்படின்னா இல்லம், எடு அப்படின்னா எடுத்தல், ஏடு அப்படின்னா தாள். இப்போ இது மாதிரி இதுக்கெல்லாம் பொருள் உண்டு. ஆனால் தடுக்கு பொருள் இருக்குது, தாடுக்கு பொருள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ நீங்கள் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்குமான குறில் நெடில் பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதெல்லாம் ஈஸி தான். இப்போ ஈ அப்படிங்கிறது குறில், ஈ அப்படிங்கிறது நெடில், இது கரெக்டாக இருக்குது. ஆ குறில், ஆ நெடில் கரெக்டு. ஊ குறில், ஊ நெடில் கரெக்டு. ஏ குறில், ஏவோட நெடில் என்ன வந்திருக்கணும், ஏ வந்திருக்கும். நான் ஐவன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இதெல்லாம் பேசிக்ஸாக எல்லாருமே போட்டுடலாம் இந்த மாதிரி கேட்கும்போது. அடுத்து பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை கண்டறிக. கொள், கோல். கொள்ளுன்னா என்ன சார், வாங்குதல். கோல் அப்படின்னா புறங்கூறல். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு புதுசான சொல்லலாம். கோல் அப்படின்னா
புறங்குரல். இந்த மாதிரி புதுசாக இருக்க சொல்ல அதை நோட் பண்ணிக்கணும். நமக்கு தெரிஞ்ச சொல்ல விட்டுறணும். இப்போ கொள்ளு அப்படின்னா வாங்குறது நமக்கு தெரியும். இதே கொள்ளு வந்து நமக்கு இந்தலாம் வந்து இருந்துச்சுன்னா கொள்ளுதல்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த பொருள்லாம் மாறும்போது மாறணும். இந்த 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 இல்லு வந்து இருந்துச்சுன்னா இது கொள்ளுதல் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஆனால் கோல் அப்படிங்கிறது நமக்கு புறங்குரல் அப்படின்னு மாறுது. இதே கோல் வந்து இந்த இது வந்துச்சுன்னா கிரகம் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து தெரியாததை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கல் குறில் நெடில் பிழையான சொல்லியது. இப்போ காவோட குறில் வந்து நெடில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. கீக்கு வந்து கீ கரெக்டாக தான் இருக்குது. கூக்கு வந்து கூ கரெக்டாக தான் இருக்குது. கேக்கு வந்து என்ன வந்திருக்கணும், கே வந்திருக்கணும். ஆனால் இங்கே கோ வந்திருக்கிறதுனால இது தவறான சொல். இதெல்லாம் பேசிக்ஸாக இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? குறில் நெறியில் அந்த அந்த எழுத்தை தான் உங்களுக்கு பார்த்துருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான இணையை கண்டறிக. சிலைனா சீலை, சி சி கரெக்டாக இருக்கா? மலை மாலை கரெக்டாக இருக்கா? விடு வீடு கரெக்டாக இருக்கா? கெடு கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கெடுன்னா என்ன வந்திருக்கணும், கோடுன்னு வந்திருக்கணும். சரி, கேடுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து தவறாக இருக்குது. சும்மா பேசிக் தான். இப்போ சியோட நெடியில் என்ன சார், சி. தெரியலன்னா எழுதி பாருங்க. மாவோட நெடியில் என்ன சார், மா. வியோட நெடியில் என்ன சார், வி. கேவோட நெடியில் என்ன சார், கே. அவ்வளோதான். இது பேசிக்ஸாக இருக்கக்கூடியதான். நெக்ஸ்ட் பாருங்க, குறில் நெடில் மாற்றம் அடைந்து சரியான பொருள். மடு அப்படின்னா நீர்நிலை. இதே போன டைம் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆனால் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டைம் பாருங்க வேறு மாதிரி கேட்குறாங்க. மாடு அப்படின்னா எருது. ஸோ இதான் ரைட்டு. ஓகேங்களா? இப்போ மாடுன்னா செல்வங்கிற ஒரு பொருளும் இருக்குது. ஓகேங்களா? அதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை வந்து நீர்நிலை எருது அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ அடுத்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி சென்டென்ஸாகவும் கொஸ்டின் கொடுப்பாங்க. சிறு சீறு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை கண்டறிந்து எழுதுக. அப்போ சிறுனா என்னன்னு தெரியணும், சீருனா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? சிறுனா சிறுமை. ஓகேங்களா? சீருனா பாயிறது. இதற்கான பொருள் வச்சு நம்ம இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது. சிறுனா சின்னது. ஓகேங்களா? சிறிய குட்டியாக இருந்தாலும் சீருவதில் பாய்வதில் புளியை மிஞ்ச முடியாது. அப்போ இந்த வார்த்தைக்கான சரியான பொருள் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 4 ஆப்ஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தொடு தோடு. தொடுனா தொடுதல், தோடுனா அணிகலன். இது கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பட்டு பாட்டு. இதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 4 ஆப்ஷனே பாருங்களேன். கவலைப்பட்ட வாழ்விற்கு பாட்டு அவசியம். இது சரியான ஆன்சரா? இது தவறு. தூண்டிலில் பட்ட மீனை பாட்டு பாடி இழுத்தான். தவறு. பட்டு மேத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினார். ஏன் இது கரெக்டாக வருதுன்னா, இந்த இடத்துல பட்டு அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு நமக்கு தெரியணும். பட்டு அப்படிங்கிறது கவலைப்பட்டா, தூண்டிலில் பட்டா, துன்பப்பட்டா, அந்த இதில் வராது. இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், ஆமாம் இது பட்டு அப்படிங்கிறது நமக்கு எங்கே போயிடும், வினைச்சொல்ல போயிடும். ஓகேங்களா? பட் இங்கே தான் பட்டு அப்படிங்கிறது ஒரு என்ன செய்யும், ஒரு பேர் சொல்ல வரக்கூடியது. அவள் பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான சொல். ஸோ 4 சென்டென்ஸை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ சிறு அப்படின்னா சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல். இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். கொடு, கொடுன்னா தருதல். கோடு அப்படின்னா நேராக வரைதல். விதி அப்படின்னா வரி விதித்தல். இதுக்கு முன்னாடி விதினா என்னன்னு பார்த்தோம், சட்டம்னு ஒரு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். விதிக்கு சட்டம்னு ஒரு டைம் கேட்டிருக்காங்க, வரி விதிக்கிறதுன்னு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அது வீதி அப்படிங்கிறது தெரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வனம் அப்படின்னா கான்னா காடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வானம் அப்படின்னா விசும். இதெல்லாம் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மலை அப்படின்னா சிகரம். மாலை அப்படின்னா சிறுபொழுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். கண் அப்படின்னா உறுப்பு. கான் அப்படின்னா காட்சி. இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். பணம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது பாருங்களேன். பானம் அப்படின்னா பானகம். இது கரெக்டாக தான். ஆனால் பணம் அப்படிங்கிறது பருமை. இது வந்து கொஞ்சம் புதிய வார்த்தை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது மாதிரி நமக்கு தெரியாத வார்த்தை தான் நம்ம கேட்கலாம். பணம் அப்படிங்கிறது பருமை அப்படிங்கிற பொழுதல். அடுத்து பாருங்கள், சொல்லில் அமைத்து எழுதுக. மடு குறில் சொல்லை நெல்லில் சொல்லாக மாற்றி பொருள் வருமாறு ஒரே தொழிலில் அமைக்க. இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ மடு மேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடுவானது மேட்டுப்பாங்கான நிலம் அருகில் இருந்தது. இது கரெக்டானு கேட்குறாங்க. ஓகேங்களா? மாவோட நெடில் வந்து மா வரணும். அப்போ இந்த வார்த்தையே தப்பு. மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடுனா என்னது, நீர்நிலைன்னு அர்த்தம். அப்போ மாடு அப்படிங்கிறது இதோட நெடில் கரெக்டாக இருக்குது. மடு மூடு, ஏன்னா இதிலே நமக்கு தெரிஞ்சிச்சு மாவோடது வந்து மாவர்னு இங்கே மூ கொடுத்துருக்காங்க, தப்பு. மடு மனுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ இதிலே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான், பட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக கவனமாக படித்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரி. மரினா இறத்தல், மாறினா மலை. இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த மரி தெரியாமல் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. மரினா இந்த ரால வரணும், இறத்தல். ஓகேங்களா? டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வரணும்.
மாறி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வலி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரத்தை வாளின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் மனம் அப்படின்னா உள்ளம், மானம்னா பெருமைக்கேடு. ஓகேங்களா, மானம்னா என்னது, பெருமைக்கேடு. மானம் போச்சு அப்படின்னா என்னோட பெருமை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மனம்னா உள்ளம். ஓகேங்களா, அடுத்து அன்பை கொடு கோடு போடாதே. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அன்பை கொடு கோடு போடாதே. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இப்போ விடு அப்படின்னா கைவிடுதல், வீடு அப்படின்னா தங்குமிடம். இதெல்லாம் ஈஸியானதான், இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சிலை, சீலை. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு இந்த முதல் எழுத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். சியோட நெடியில் வந்து சி வரணும், ஆனால் இங்கே சியை கொடுத்துருக்காங்க, இதுவே தப்பு. சியோட நெடியில் சீலை, இது கரெக்டு. சியோட நெடியில் சி வரணும், சோ கொடுத்துருக்காங்க, தப்பு. சியோட நெடியில் வந்து சி வரணும், சூ கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ இதை வச்சு ஆப்ஷன் பி நம்ம கரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடு அப்படின்னா அறிக்கை விடுதல், வீடு அப்படின்னா மர வீடு, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு வரம், வாரம். வரம்னா கோயிலெல்லாம் போய் வரம் கிடைக்குமான்னு கேட்குறோம் இல்லையா, வாரம் அப்படின்னா கிழமை. ஸோ இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மரி, மாறி. மரி அப்படின்னா தடுத்தல். இதே இந்த இடத்துல ரீ வந்துச்சுன்னா என்ன சார் வரணும், மரினா இறத்தல்னு வரும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரீ வந்துச்சுன்னா இறத்தல், இந்த ரீ வந்துச்சுன்னா தடுத்தல். மாறி அப்படின்னா வேறுபடுதல். இதே மாறியில் இந்த ரா வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், மழைன்னு வரும். சூப்பர். அடுத்து கொடை, கோடை. கோ அப்படின்னா கொடை அப்படின்னா ஈகை, கோடை அப்படின்னா வெயில் காலம். இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து கல், கால். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குடில் நெறில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. கல் விழுந்தது, காலில் காயமானது. அப்போ கல்லுனா என்னது, இந்த இடத்துல அந்த பொருளை தான் குறிக்குது. காலில் காயமானது கரெக்டு. கால் விழுந்தது, கல்லில் காயமானது. கால் விழுந்தது, கல்லில் காயமானது பொருள் தவறாக இருக்குது. காலில் சிலை செதுக்க முடியும், காலில் சிலை செதுக்க முடியுமா, கல்லாம் சிலை செதுக்க முடியும். அப்போ தப்பு. கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு, தப்பு. கால் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து குரில் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக்கை. பணம், பானம். இது வந்து 3 சொல்லி 4 இருக்குது. ஓகேங்களா, பணம் அப்படின்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு. அப்போ இந்த இடத்துல பானம் அப்படிங்கிறது புதுமையான சொல். இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், பணம் அப்படின்னா பருமை, பானம் 2 சொல்லி 4 வரும்போது பானகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான சொல்லலாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தொடு. ஒன்று மற்றொன்றின் மீது படுதல், தோடுனா காதணி. ஓகேங்களா, பழம், பாலம். பழம்னா நமக்கு வலிமைன்னு சொல்லுவோம், பாலம்னா ஆற்றுப்பாலம். இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கிரி, கீரி. கிரி அப்படின்னா மலை, பார்க்குறோம்ல, சதுரகிரி, வெள்ளையங்கிரி, இதெல்லாம் சொல்கிறோம்லே. கிரி அப்படின்னா அந்த இடத்துல மலையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, கீரி அப்படின்னா விலங்கு. ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து கண்ணுன்னா விழி, கான்னா பார். இது வந்து ஈஸியான ஒன்று தான். சிலை, சீலை. சிலைனா சிற்பம், சீலைனா திரைச்சீலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மண்ணுன்னா மண் என்ன பொருள் அப்படின்னா தலைவன், மான்னா விலங்கு. இதில் மண் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புதுசாக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மண் அப்படின்னா தலைவன், மண் அப்படின்னா தலைவன். ஓகேங்களா, அடுத்து குரில் நெடில் வேறுபாடில் வலை, வாழை. வலைனா மீன் வலை, வாழை அப்படின்னா இளம்பெண் சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாழை அப்படின்னா இளம்பெண். இது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. வாழை அப்படின்னா இந்தலாம் வரும்போது இளம்பெண் அப்படின்னு மாறும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வலி அப்படின்னா துன்பம், வாலி அப்படின்னா இந்திரன் மகனை தான் என்ன செய்வாங்க, வாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த இடத்துல வலி இந்த லீயா மாறிடுச்சுன்னா காற்றாக இருக்கும். ஓகேங்களா, அதனால அந்த எந்த லீ வந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். அடுத்து கொள்ளுனா எடுத்துக்கொள். ஓகேங்களா, கோள்னா 9 கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொடு, கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிக. தரையில் கொடு, கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரையில் கோடு, இப்போ இது கரெக்டு தானே. சஞ்சனாவுக்கு பழம் கொடு, கரெக்டு தானே. பென்சிலை கொண்டு கோடிடு, கரெக்டு. தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு கொடுத்துருக்காங்க, இது ஆக்சுவலாக கோடுன்னு வந்து தான் கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டினில் தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு குரில் நடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. மடு அப்படின்னா பொய்கை. ஓகேங்களா, பொய்கை அப்படின்னா நமக்கு தெரியல, நீர்நிலையை தான் பொய்கை அப்படின்னு சொல்லுவோம். மடு அப்படின்னா நீர்நிலைன்னு சொல்லலாம், பொய்கைன்னு சொல்லலாம். மாடு அப்படின்னா செல்வம். அடுத்து குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஊவோட நெடில் ஊ கரெக்டாக இருக்குது, ஈயோட நெடில் ஈ கரெக்டாக இருக்குது, ஏயோட நெடில் ஏ கரெக்டாக இருக்குது, ஆவோட நெடில் என்ன வந்திருக்கணும், ஆ வந்திருக்கணும். ஸோ அப்போ இது சரியானது, அப்போ இது கரெக்டாக இருக்குது. குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. உயிரெழுத்துக்கள் முதல் 3, 10 பார்வை, 8 ஏணி. அப்போ மூ கரெக்டாக இருக்குது,
பா பா கரெக்டாக இருக்குது, ஏ கரெக்டாக இருக்குது. இப்போ இது மட்டும்தான் அந்த ஊவது வந்து ஊன்னு வந்திருக்கணும். ஸோ அதனால் இது ஆன்சர். அடுத்து வலி வாலி. வலி அப்படின்னா காற்று, வாலி அப்படின்னா பாத்திரம். இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பரி பாரி. பரினா குதிரை, பாரினா வள்ளல். ஓகேங்களா, வந்து ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. சிலையை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல சிலை எந்த லை வரணும்? இந்த லை வரணும். ஓகேங்களா, சிலையை திரைசீலை மறைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா, சிலை அப்படின்னா என்னது? கல் சிற்பம் சொல்லுவோம்ல அது. திரைசீலைனா துணின்னு அர்த்தம். ஓகேங்களா, தவறான இணையை தேர்ந்தெடு. இப்போ கோவுக்கு வந்து நெடியில் வந்து கோ கரெக்டாக இருக்குது, பேயோட நெடில் பே கரெக்டாக இருக்குது, வியோட நெடில் வி கரெக்டாக இருக்குது, பாவோட நெடில். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எழுத்து அடிப்படையில் இதை தப்பு சரி நம்ம பிரிக்க முடியாது. அப்போ எது அடிப்படையில் சார் பிரிக்கலாம் அப்படின்னா பொருள் அடிப்படையில் பார்க்கணும். இப்போ கொல் அப்படின்னா என்னது? கொள்ளுதல். கோல் அப்படின்னா 9 கோல், பெருள் இருக்குது. பெரு பேரு மக்கட்பேரு. இதுக்கு வந்து பெருனா பெறுதல், பேருனா மக்கட்பேரு, பொருள் இருக்குது. விடுனா விட்டு விடுதல், வீடுனா இல்லம், பொருள் இருக்குது. பனினா பொருள் இருக்குது, பாணி அப்படின்னா பொருள் கிடையாது. ஸோ இது வந்து பொருள் அடிப்படையில் இப்படி ஒரு 2 சொல் கிடையாது. அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அவள் முதல்ல எழுத்து அடிப்படையில் பார்க்கணும். எழுத்து அடிப்படையில் சரியாக இருந்துச்சுன்னா அடுத்து பொருள் அடிப்படையில் பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்து தரம் தாரம். தரம்னா என்னது? தகுதி, தரம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறோம்ல. தாரம்னா மனைவி. ஓகேங்களா, இது வந்து ஈஸியான சொல்லுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படலை பாடலை. படலை அப்படின்னா மாலை, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாடலைனா மிடற்று பாடல், இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பாடலை அப்படின்னா மிடற்று பாடல். ஓகேங்களா, அடுத்து குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஓவோட நெடில் ஓ கரெக்டாக தான் இருக்குது, ஊவோட நெடில் ஊ கரெக்டாக தான் இருக்குது, ஆவுக்கு ஆ கரெக்டாக தான் இருக்குது, மாவுக்கு மா வந்திருக்கணும். ஸோ அதனால இது கரெக்டான ஆன்சர். அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. நசி நாசி. நசினா குறைதல், நாசினா மூக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாசி மூக்கு நமக்கு கரெக்டாக தெரியும், பட் நசி அப்படிங்கிறது குறைதல் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சரியான இணையை தெரிவு செய்க. விதினா சட்டம், வீதினா தெரு. இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான பொருள். வலினா காற்று. ஓகேங்களா, வாலி அப்படின்னா அம்பு. ஓகேங்களா, அடுத்து அலி ஆலி. அலினா என்னது? அழித்தல், எரேஸ் பண்ணுறது, நீக்குதல். ஆலி அப்படின்னா கடல். இது தெரிஞ்சது தான். அடுத்து குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. சேவுக்கு சோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சேவுக்கு சே வந்திருந்தால் கரெக்டு. ஓகேங்களா, ஆவுக்கு ஆ வந்திருக்கணும், தாவுக்கு தா வந்திருக்கணும், பேக்கு பே. இது மட்டும்தான் அப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து நடு நாடு. இதோட பொருள் நடுன்னா ஊன்று, நாடுன்னா விரும்பு. அப்போ இதெல்லாம் இப்போ நாடு அப்படிங்கிறது தேசம்னு ஒரு பொருள் நமக்கு தெரியும், பட் நாடு அப்படிங்கிறதுக்கு விரும்பு அப்படிங்கிற பொருள் இருக்குது. நடுன்னா இப்போ நாட்டு நடுதல்னா நாட்டு நடுதல் அப்படின்னா ஊன்றுறது தான். இப்போ இது ஈஸி தான், பட் இந்த நாடு அப்படிங்கிறது விரும்பு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொல் அப்படின்னா வாங்கு, கோல் அப்படின்னா புறங்கூறல். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மடு. இதோட 3ஆவது டைம் பார்க்குறோம் இந்த மடுவை. மடுனா நீர்நிலை, மாடுனா செல்வம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பரினா குதிரை, பாரினா வள்ளல்களில் ஒருவர். இதெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குறில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. விடு வீடு, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பெரு பேரு கரெக்டாக தான் இருக்குது. கோல் கேள் தப்பாக இருக்குது. மின் மீன், இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கோல் கேள் அப்படிங்கிறது தவறான இணையாக இருக்குது. அடுத்து கோடிட்ட இடங்களே பொருந்திய சொற்களை நிரப்புக. டேஸ் நாள் டேஸ் செல்கிறேன், வீடு நாள் வீட்டுக்கு வீடு செல்கிறேன். இப்போ வீடு வீடு அப்படிங்கிறது கரெக்டான இருக்கும். அடுத்து கொல் அப்படின்னா பெரு, கோல் அப்படின்னா விண்மீன். இது ஈஸி தான். அடுத்து கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வார்த்தை வந்து புதுசாக இருக்குது. கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டுபிடிக்க. ஈக்கு ஈ கரெக்டாக இருக்குது, பாவுக்கு பா கரெக்டாக இருக்குது, ஊக்கு ஊ கரெக்டாக இருக்குது, சிக்கு வாத்துக்கு ஆக்சுவலாக சி வந்திருந்தால் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்ந்து செய்க. தலைனா இலை. ஓகேங்களா, தாளை அப்படின்னா மலர் வகை, தாளம்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாளை அப்படிங்கிறது மலர் வகை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிலை அப்படின்னா சிற்பம், சீலை அப்படின்னா புடவை. இது ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு விடு அப்படின்னா விட்டு விடுதல், வீடு அப்படின்னா தங்கமிடம். இது ஈஸி தான்.
அடுத்து அரு அப்படின்னா வெட்டுதல், ஆறு அப்படின்னா நதி. இது ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு டாஸில் டாஸ் குளித்தது, மடுனா நீர்நிலை, மடுவில் மாடு கொடுத்தது. அடுத்து சிலை சீலை, சிலைனா இறைவன் திருவுருவம், சீலைனா துணி. இது ஈஸியானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சரியான பொருள் வேறுபாடு இருந்து தெரிவு செய்க. சிலைனா என்னது? சிற்பம். சீலைனா துணி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு குரில் நெடில் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்வு செய்க. பாரி அப்படின்னா வள்ளல், பரி அப்படின்னா குதிரை. இப்போ கரெக்டாக ஆப்ஷனை மாற்றிடக்கூடாது, ஓகேங்களா? அதையும் பார்த்து கவனமாக போடணும். நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்வு செய்க. காவுக்கு காலம், சூக்கு சூ கரெக்டாக இருக்குது, வாவுக்கு வா கரெக்டாக இருக்குது, பூக்கு என்ன வந்திருக்கணும்? பூன்னு வந்திருக்கணும், ஓகேங்களா? இதுவே தவறாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குரில் நெடில் மாற்றம் மறைந்து பொருள் வேறுபாடு இருந்து சரியானதை கண்டறிக. அழி அப்படின்னா அழித்தல், ஆளின்னா கடல். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அடுத்து குரில் நெடில் வேறுபாடு சரியான பொருள் பார்த்தீங்கன்னா மரி அப்படின்னா இரத்தல், மாரி அப்படின்னா மலை. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மரி அப்படின்னா இரத்தல். அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் தருக. வழி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா கையபடி உள்ள பாத்திரம். அடுத்து மனம் மானம், மனம்னா உள்ளம், மானம்னா பெருமைக்கேடு. அடுத்து அன்பை கொடு கோடு போடாதே. நல்லா ஈஸியான கேள்வி தான், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சார் உங்களுக்கு வந்து குரில் நெடில் வேறுபாடு. அப்போ இந்த குரில் நெடில் வேறுபாடு பொறுத்தவரையும் உங்களுக்கு முதல்ல பேசிக்ஸாக வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சொல் குறில் சொல், ஒரு சொல் நெடில் சொல், ரெண்டுக்கு பொருள் எப்படி இருக்கும் அதை வச்சு சொல் கேட்கலாம். அது எழுத்தை வச்சே கேட்கலாம். ஒரு சில கொஸ்டினாக பார்த்தோம், படு பாடு அப்படின்னு கொடுக்காங்க, படு கேடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கலாம். அடுத்து அந்த வாக்கியத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், குறுந்தொடர் அடிப்படையில் பொருள் மாற்றலாம். ஸோ இதுதான் சார் பேசிக்ஸாக. இது தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். வொக்காபுலரி அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறைய சொல்லோட பொருள் தெரியணும். பொருள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த டாப்பிக்கில் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். வந்து பள்ளி புத்தகத்தில் உள்ள முதல்ல எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 4 ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாத்துக்குமே பொருள் தேடுங்க. தேடி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நன்றி.